திமுகவுக்கு ஈர பேனாக்கி பேனை பெரியாராக்கி அதான் அவங்களுக்கு பெருமாள் கிடையாது, கை வந்த கலை. இல்லாததை இருப்பதாக காட்டி இருப்பதை இல்லாததாக காட்டி மக்களை தூண்டி நல்லாவே குளிர் காய்வாங்க. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் இந்தி திணிப்பு விறகை எடுத்து எரிய விட்டு தமிழர்களின் மொழி பற்றில் சுகம் கண்டுப்பாங்க. ஆனால் தலைவருக்கு யாராச்சும் இந்தியில் போஸ்ட் போட்டால் மட்டும் இந்தி தெரியாது போடான்னு சொல்ல மாட்டார், படித்து புரிஞ்சு பதில் சொல்வார். இவங்க இந்தி எதிர்ப்பெல்லாம் இம்புட்டு தான், அதை விடுங்க. இப்போ திமுக பிடிச்சிருப்பது டீலிமிட்டேஷன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து எல்லை பிரித்தல் தான் இப்போ திமுகவுக்கு கிடைச்ச ஹீட்டிங் பாயிண்ட். நாமெல்லாம் இந்திய அரசின் கொள்கையான குடும்ப கட்டுப்பாட்டை கடுமையாக கடைபிடிச்சு மக்கள் தொகையை குறைச்சோம். அதனால நம்ம எம்பிங்க எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும், நம்ம உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு ஒரே அழுகாட்சி. இப்படியே போனால் நமக்கு கம்மியான எம்பிங்க தான் இருப்பாங்க என்பது திமுகவின் பயமுறுத்தல். அதிக எம்பிக்கள் இருந்துட்டால் மட்டும் என்ன ஆகிட போகுது என்பது ஒரு பக்கம் இருக்க, எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போக மற்றவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கிற 5-10 கூட கொடுக்க முடியாமல் போயிடுமோ என்கிற வருத்தம் தான் திமுகவுக்கு. இவங்களுக்கு அதிக எம்பிக்கள் இருக்கணும் என்பதற்காக நாம் உடனடியாக குழந்தைகளை பெற்று பாப்புலேஷனை ஏற்றணுமா சொல்கிறாரு முதல்வர். குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நிலையத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன், உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் ஒரு தொலைக்காட்சியில ஒன் சைல்டு பாலிசியை ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சது தமிழ்நாடுன்னு சொல்றாரு. Tamilnadu's population would have been 16 crores, which means our seats would have been 18 in the parliament. Hum do hamare do is the last I heard. நமக்கு தெரிஞ்சு திமுகவின் கூட்டாளியான காங்கிரஸ் V2 ours 2 என்று ஒரு குடும்ப கட்டு பாலிசியை கொண்டு வந்துச்சு. இந்த ஒன் சைல்டு பாலிசி எப்போ வந்துச்சு? சரி, இந்த பாப்புலேஷன் பேசிஸில் தொகுதிகளில் பிரிப்பது சரியா தப்பா? வழக்கமாக நம்ம உடன்பிறப்புகள் எதுக்கெடுத்தாலும் குஜராத்தையும் யூபியையும் தான் இழுத்துட்டு வருவாங்க. அதன்படியே நாமும் பார்ப்போம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குஜராத்தின் மக்கள் தொகை 6 கோடி, தமிழ்நாடு 7.2 கோடி. குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏறத்தாழ வெறும் 1.2 கோடி தான் வித்தியாசம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்கள், குஜராத்துக்கு வெறும் 26 எம்பிக்கள் தான். தமிழ்நாடை போலவே 7.2 கோடி மக்கள் தொகை கொண்ட மத்திய பிரதேசுக்கும் வெறும் 29 எம்பி சீட்டுகள் தான். 6.8 கோடி மக்கள் தொகை கொண்ட ராஜஸ்தானுக்கு 25 சீட்டுகள். ஆனால் அதை விட குறைவா 6.1 கோடி மக்கள் தொகை கொண்ட கர்நாடகாவிற்கு 28 இடங்கள். 3.3 கோடி மக்கள் தொகை கொண்ட கேரளாவுக்கு 20 எம்பிகள். ஆனால் அதே பாப்புலேஷன் கொண்ட ஜார்க்கண்டுக்கு வெறும் 14 தான். நாட்டிலேயே அதிக தொகுதி இருப்பது உத்தரப்பிரதேசத்தில் தான், மொத்தம் 80 இடங்கள். ஆனால் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்த்தா 20 கோடி மக்கள் தொகை கொண்ட ஊபிக்கு குறைந்தது 110 எம்பிகளாவது இருக்கணும். ஆனால் இருப்பதோ வெறும் 80 தான். இந்த கணக்குப்படி பார்த்தா பல மாநிலங்களுக்கு பல காலமாக அவங்களது உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்திருக்கு திமுக ஆதரிக்கும் காங்கிரஸின் அரசால். ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்பட்டு விட்டால் முன்ன மாதிரி 39 எம்பிக்களோடு போய் அரசமைக்க சிக்கல் வந்தால் பேரம் பேசி மந்திரி பதவிகளை பெற முடியாது என்கிற பயமா திமுகவிற்கு? மக்களுக்காக மட்டும் எப்போ சார் யோசிப்பீங்க?